ஒரு ஊரில் ஒரு நபர் இருந்திருக்காரு. யார்? ஒரு நபர், ரொம்ப கஷ்டப்பட்டவர், கஷ்டப்பட்ட பெரியவர். அவருக்கு 3 பசங்க இருந்திருக்காங்க. எத்தனை பசங்க? 3 பசங்க. இந்த 3 பசங்களையும் படிக்க வைக்கணும். அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம். அதனால ஒரு பெரிய ஜமீன், குளத்துக்கரை, ஏரிக்கரையில் பூசணிக்காவாக விதைச்சிருக்காரு. விதைச்சா நிறைய ஆயிரக்கணக்கில் பூசணிக்காய் காய்க்குது. இந்த பெரியவர் என்ன பண்ணுறாரு? பிள்ளைக்குட்டி வளர்க்கணும்ல, 3 பிள்ளையும் வளர்த்து படிக்க வைக்கணும் இல்லையா பொண்டாட்டியை. அதனால காலையில் நேரமாக போய் அப்படி பாத்ரூம் போகிற மாதிரி போயிட்டு அவர் வச்சுருக்க துண்டில் அந்த பூசணிக்காய் பிடுங்கி அதை அப்படியே ஒழிச்சு வந்துடுவார். வந்து நேராக மார்க்கெட்டில் கொண்டு விற்றுட்டு என்ன பண்ணுவார்? அந்த காசை கொண்டாந்து பிள்ளைகளுக்கு சாப்பாடு போட்டு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டே இருப்பார். இது பல நாள் கல்லாம் ஒரு நாள் அம்பிடுவான்னு சொல்லி அம்பிட்டார். அவர் கையும் களமாக பிடிப்படலை. ஒருத்தவங்க வேலை செய்கிறவங்க சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் ஏரிக்கரையில் போட்டிருக்க அந்த பூசணி செடியில் தினம் ஒவ்வொரு காய் பிடிங்கிட்டு போயிடுறார் அந்த ஆள், அவரை பிடிக்கணுமேனு. ஏன் அப்படி தினம் ஒவ்வொன்றா பிடுங்குறான்? திருடாக இருந்தால் ஒரே நாளில் லாரியை கொண்டு வந்து அள்ளிட்டு போயிடுவான். தினம் ஒவ்வொன்றும் பிடுங்குறானே, என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு ஆளை செக்குக்கு வச்சார். இந்த ஆள் தினம் காலையில் போய் பிடுங்கிட்டு நேராக கொண்டே மார்க்கெட்டில் விற்கிறது. அதை ஒரு ஆள் பார்த்துட்டே இருக்கான். திரும்ப கொண்டாந்து வீட்டில் சாப்பாடு தண்ணியை அதை வாங்கிட்டு வந்து பிள்ளைகளுக்கு சோறாகி கொடுத்து பள்ளிக்கூடம் அனுப்புறதை பார்த்துட்டு ஜாமீன்கிட்ட போய் சொல்லிட்டாரு, ஜாமீன் பரவாயில்லையாடா, நம்ம ஏரிக்கரையில் போட்ட பூசணிக்காய்னால ஒரு குடும்பம் பிழைக்குது, விட்டுரு, அவர் ஒன்றும் செய்யாதுன்ட்டார். இந்த ஆள் என்ன பண்ணிட்டாரு? தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சுட்டே இருக்கார். போக பூசணிக்காய் பிடுங்க, பிள்ளைகளை படிக்க வைக்க. இது ஜமீனுக்கு தெரியும், தெரியாமல் இருக்கார். இப்படிமா பிள்ளைய 3 பிள்ளைகளும் நல்லா படித்து ஒரு பையன் டாக்டரு, ஒரு பையன் டாக்டர், ஒரு பையன் வக்கீல், ஒரு பையன் அந்த மாவட்ட ஒரு கலெக்டர் டாக்டர் வக்கீல், 3 பேரையும் படிக்க வச்சுட்டார். இப்போ ஊருக்குள்ள இவருக்கு மறைமுகமாக ஓரசாரமாக பேர் என்னது? இந்த பூசணிக்காய் திருடி வரான், இந்த பூசணிக்காய் திருடி மூத்த பையன் போகிறான், இந்த பூசணிக்காய் திருடி 2ஆவது பையன் போகிறான், இந்த பூசணிக்காய் திருடி 3ஆவது பையன் போகிறான்னு ஊரில் மக்கள் பேசிக்கிறாங்க. இந்த பழம் அப்படியே வந்து இப்போ காரில் வந்து இறங்குறாரு லாயர். அப்போ என்ன சொல்கிறாங்க? என்னப்பா கார் வருது? அதான்ப்பா அந்த பூசணிக்காய் திருடி பையன் லாயரு. எப்படி வருது பேர்? பூசணிக்காய் திருடி பையன் வக்கீல். அடுத்து வந்து இறங்குறாரு கலெக்டரு. அது யாருப்பா? அதான்ப்பா அந்த பூசணிக்காய் திருடி பையன் கலெக்டரு. அடுத்து 3ஆவது பூசணிக்காய் திருடி பையன் டாக்டரு. இப்படி பேர் எப்படி ஆயிடுச்சு? இவங்க டாக்டருக்கு படித்தாலும் சம்பாதிச்சாலும், கலெக்டர் படித்தாலும் சம்பாதிச்சாலும், வக்கீலுக்கு படித்து சம்பாதிச்சாலும் அந்த ஊரில் பயங்கர பணக்காரன் ஆகிட்டாங்க. அந்த ஊரில் 3 பசங்களும் 3 துறைகள் இருக்கிறனால பயங்கரமான வீடை கட்டி செல்வந்தர் ஆகிட்டாங்க. இப்போ இந்த பேர் இவங்களை விட்டு போகலை. என்ன பேர்? பூசணிக்காய் திருடி. எங்கப்பா ஊசி போட போகிற? அதான் அந்த டாக்டர் பூசணிக்காய் திருடி பையன் டாக்டராக இருக்காரு, அங்கே போய் ஊசி போட போகிறேன். அல்லேலூயா. பூசணிக்காய் திருடி பையன் நம்ம மாவட்டத்தில் ஆட்சியாளர் இருக்கார், கலெக்டராக இருக்கார், அங்கே போகிறேன். பூசணிக்காய் திருடி பையன் லாயர், அங்கே போகிறேன் அப்படின்னு இந்த பட்ட பெயர் வந்துடுது. அல்லேலூயா. இப்போ இந்த 3 பேரும் ஒரு நாள், என்னடா தம்பி நம்மளை இப்படி சொல்கிறாங்க, எவ்வளோதான் நம்ம கலெக்டர் ஆனாலும் டாக்டர் ஆனாலும் வக்கீல் ஆனாலும் நமக்கு இந்த பட்ட பேரை ஒழிக்கிறதுக்கு என்னடா பண்ணலான்னு அவங்க அப்பா பிள்ளையெல்லாம் சேர்ந்து அப்போ சொல்கிறார், டே தம்பி நான்டா செய்ய முடியும், அந்த பூசணிக்காய் விற்று தாண்டா நான் உங்களை படிக்க வச்சேன், என்னை மன்னிச்சிருங்கடா. சரிப்பா பரவாயில்ல, நீ எப்படியா படிக்க வச்சுட்டீங்களே அப்படின்னு இந்த 4 பேர் சேர்ந்து யோசனை பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு வலது கை இடது கையெல்லாம் ஆளுக்கு இருப்பாங்க இல்லையா, மாமன் வச்சுன்னு எல்லாம் சேர்ந்து இல்லை என்ன செய்யலாம், அந்த பேரை பூசணிக்காய் திருடியை மறைச்சிட்டு எங்களை கலெக்டர்னு கூப்பிடணும், டாக்டர்னு கூப்பிடணும், வக்கீல்னு கூப்பிடணும், என்ன செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இப்போ என்ன பண்ணுறாங்க, ஆலோசனை பண்ணுறாங்க. அப்போ ஒருத்தன் சொல்கிறான், நீங்கள் வாரம் ஞாயிற்றுக்கிழமை சோறு போடுங்க. எப்படி? சோறு போடுங்க. அப்போ மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த அன்னதான பிரபு கலெக்டரு, அன்னதான பிரபு டாக்டரு, அன்னதான பிரபு வக்கீல்னு சொல்லி இந்த பூசணிக்காய் பேர் மாதிரி இப்படி வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல ஐடியான்னு சொல்லி 3 பேர் சோறு போடுறாங்க. அல்லேலூயா. 3 பேரும் சோறு போடுறாங்க. சோறு போட்டாலும் மக்கள் தான் சொல்கிறாங்க, பூசணிக்காய் திருடி சோறு போடுறான். அல்லேலூயா. முழு பூசணிக்காயை
சோத்தில் மறைக்கிறது. மறைக்கவே முடியலை, மறைக்கவே சோறு போட்டு. இது ஏன் சொல்கிறேன்னா, சில பேர் செய்கிற அட்டூழியம் பாவமெல்லாம் பண்ணிவிட்டு அன்னதானம் போடுறேன், சோறு போடுறேன், அது போடுறேன், இது போடுறேன்னு போட்டாலும் பாவத்தை மன்னிக்கிறவர் இயேசு ஒருவரே. அல்லேலூயா.